What I am saying in future, sorry, past. Edapadi is a only one man. Mudurchi Petra is a very well leader. இந்த கெடப்பாடி இருக்காரு இல்லையா? எடப்பாடி என்ன கெடப்பாடி? டைரக்டா பாயிண்ட் வாங்க. எடப்பாடி is the worst man in the world. அவரோட சிரிப்பு வச்சுதான் அந்த கண்கள் இருந்த அந்த ஜெய்க்கு அந்த மேனர்ஸ் கொண்டு வந்தாங்க. எடப்பாடி மாதிரி ஒரு தரங்கிட்ட மோசமான கீழ்த்தரமான அயோக்கியத்தனமான பிற்போக்குதனமான ஒரு மோசமான ஆளுக்கு வந்து உலகத்துல யாரு இல்லையா? அம்மாவாசை நீதான் பேசுறியா? இப்ப நீட்டுக்கு எதிராக பெரிய பிரச்சனை போகுது. இந்த நேரத்துல மட்டும் நீ கையை இப்படி மடக்கி விட்டு போட்டு இப்படி தூக்கி போட்டு சர்க்கார் படம் மாதிரி டேபிளை பறக்க விட்டு டெல்லியில போய் அதிகாரிகளை அடிச்சு மிரட்டி விலைக்க விட்டு அடிச்சேன்னு வச்சுக்கோங்க. ஒன் அண்ட் ஒன்லி சிஎம் தமிழ்நாடு தாண்டா நீட்டை எதிர்க்கிறாருன்னு வரும். உன் பக்கம் எல்லாருமே வந்து நின்றுவா. இப்ப நீ கத்த போற, ஆக்ரோஷமா உரும்ப போற, கத்த போற. இன்னைக்கு வெள்ளம் ரெடி ரெடி ரெடி. ப்ரூஃப்யா எத்தனை ப்ரூஃப் காட்ட முடியாது? எடப்பாடி இஸ் அ வெரி துரந்தர் இன் டிஎம்கே. இந்த இபி எல்லாம் கட் ஆகுதுல்ல, கரண்ட் கட் ஆகுதுல்ல, அது எல்லாத்துக்கும் திமுக காரணம் காரணம். எப்படி தமிழ்நாட்டுல எங்கேயுமே போராட்டம் நடக்கல, முக்கியமா விவசாயிகள் போராட்டம் நடக்கல. அவர் தஞ்சாவூர்ல சுத்தி வந்துட்டாருப்பா, தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம சவுக்கு அவர்கள் என்னென்ன பேசினாருங்கிறத பாத்துருவோம். கேட்டப்பா கெட்டப்பு. சரி, வாட் ஐ எம் சேயிங் இன் ஃபியூச்சர், சாரி பாஸ்ட். பாஸ்ட் எல்லாரும் பாஸ்ட் கடந்த காலத்துக்கு போயிருவோம். கடந்த காலத்துக்கு ஷோவை என்ஜாய் பண்ண போறீங்க. தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுத்தாதான் நாங்க இன்னும் முழு வேகத்துல இனிமே இயங்க போறோம். அவங்க பேர் வந்து கங்கா. சோழ இன்னையில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு ஆளு கூட எடுத்திருக்கோம். கூடியவரோட வந்துருவாங்க. உடனே இந்த கமாண்ட போட்டுருவாங்க. இந்த சந்திரமுகில கங்கா உனக்கு மண்ணு ஃப்ரீயா இல்லைன்னா பின்னாடி பாட்டு பாடுவாங்க எங்க அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரி புது ஆள் வந்திருக்காங்க. வந்து ஒரு 15 நாள் 10 நாள் ஆயிடுச்சா? ஆமா இருக்கும், ஒரு வாரம் ஆயிடுச்சு. பேக் எண்ட்ல அப்சர்வ் பண்ணிருந்தேன். சரி இப்போ பாசிட்டிவ் பேர். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருக்கேன். அப்படியே பொலிட்டிக்கல் எக்ஸ்போல இருக்கு, போய் பாத்துருங்க. ஆமா சரி, 2000 பேர் பாத்துருக்கீங்க. 2500ங்க. 2600. சரி ஓகே. அதாவது இப்போ சவுக்கு அவர் வந்து அணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். இன் 2024 ஆர் 25 எலெக்ஷன் பிஃபோர். ஆமா, பிஃபோர் எலெக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது இப்போ இருக்கிறதுல அரசியல்ல ரொம்ப முதிர்ச்சி பெற்றவங்க. பேச்சுக்கு வையா. எடப்பாடி இஸ் a only one man. முதிர்ச்சி பெற்ற இஸ் a very well leader. சொல்றியா என்னது? மோடியை பார்த்து எடப்பாடி பார்த்து யூ ஆர் ஏ வெரி லீடர்ஷிப் குவாலிட்டி சொன்னாரியா ஹிந்தில? உனக்கு தெரியுமாயா? எடப்பாடிக்கு புரியாது இல்ல, புரியல. ஒரு லிப் மூமெண்ட் தெரியா அப்படின்னு கண்டுபிடிச்சாரு அவரு சொல்றாரு. இந்த மாதிரி என்ன அர்த்தம்? அப்ப நான் சொல்றேன். நான் எடப்பாடி இஸ் ஒன் அண்ட் ஒன்லி மேன் who is called தங்கமணி. வந்து நேம் வந்து தங்க பேர்ல தான் இருக்கு, தங்கம். பட் இந்த எடப்பாடி மனசு நீ தான் இங்கிலீஷ்ல மனசுல இருக்கியா தங்கம். கேட்டா இது கேட்டா இதுயா சொல்ல முடியாது. கேட்டா அள்ளி கொடுப்பாரு. மதுரை மாநாட்டுல உங்களுக்கு எடப்பாடி இஸ் ஒன் அண்ட் ஒன்லி அயன் மேன். இஸ் ரெடி டு அண்ட் இஸ் ஃபிட் மேன் டு பிஎம் எலெக்ஷன். 2026 பிஎம் கேண்டிடேட் அவர்தான்யா. மோடியா சொன்னாரு. இந்தியாவிலே அசைக்க முடியாத ஒரு தலைவரா எடப்பாடி பழனிசாமி வராதியா? வந்த எடப்பாடியை பத்தியே பேசுறீங்க, வேற யாரா பத்தி பேசுங்க தம்பி. வேற யாராவது சிறந்த தலைவர் இருக்காங்களா? யாரு சொல்லு, யாரு சொல்லு. அண்ணாமலை சொல்றியா? அண்ணா வேற யாரா சொல்ல வந்தோம்? அண்ணாமலை சீமான சொல்றீங்களா? போய் நீ வேற. எடப்பாடி மாதிரி ஒரு தங்கமான, ஒரு ஒழுக்கமான, ஒரு நாணயத்தை, ஒரு ஒரு அழகான ஒரு மனுஷன் நீங்க பாத்துக்க முடியாதியா? நான் கூட்டு போய் மாலத்தீவை கூட்டு போய் காட்டும் போது அவர் அப்படி போய் சிரிச்சாரியா? அவர் எப்பதான் உங்களுக்கு தெரியுமா? அவரோட சிரிப்பு வச்சுதான் அந்த கண்கள் இருந்தால ஜெய்க்கு அந்த மேனர்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆமா என்ன உங்களுக்கு தான் தெரியும். சரி சீரியஸா? சரி. இந்த வாய் பிஃபோர் எலெக்ஷன் பேசிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் எலெக்ஷன் இந்த வாய் எப்படி பேசுனதுங்கிறதையும் பாத்துருவோம். சார் உங்களதான் இந்த கெடப்பாடி இருக்காரு இல்லையா? எடப்பாடி என்ன கெடப்பாடி? டைரக்டா பாயிண்ட் வாங்க. எடப்பாடி இஸ் a worst man in the world. எடப்பாடி மாதிரி ஒரு தரங்கிட்ட மோசமான கீழ்த்தரமான அயோக்கியத்தனமான பிற்போக்குதனமான ஒரு மோசமான ஆளுக்கு வந்து உலகத்துல யாரு இல்லையா? அம்மாவாசை நீதான் பேசுறியா? பேமெண்ட் நின்றுச்சா?
சொல்றது கேள்வி. இன்னைக்கு அந்த கட்சியை காப்பாத்த கூட வல்லமை படைச்சவர் எஸ்பி வேலுமணியா, வேலுச்சாமி வேலுமணியா. அவர் மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் நீங்க பாத்து. எடப்பாடி பொதுச் செயலாளரியா? பொதுவாது இதுவாதியா போயா. பொது கழிப்பிடத்து கூட தான் பொதுன்னு பேர் வச்சிருக்கு. அதெல்லாம் பொதுவாயிருமா? அதெல்லாம் இல்ல. வந்து ஈவன் மோடியே வந்து பார்த்து எஸ்பி வேலுமணி இப்படி பார்த்தாரு. ஏன்னா அவர் ரைட்டு, அவர் எல்லாரும் தான் பார்க்கணும். இஸ் a very bold man. அப்புறம் சொல்லியிருக்காரு, யூ ஆர் த நெக்ஸ்ட் லீடர்ஷிப் இன் ஏடிஎம்கேன்னு சொல்லியிருக்காருயா. அப்ப சிவி இல்லையா? சிவி கொஞ்சம் போதையில இருந்தாலும் அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. அதனால என்ன சொல்லல. எடப்பாடி கட்சி எடப்பாடி அவர் திமுகவோட ஆளியா அவரு. நான் சொல்றேன், திஸ் இஸ் த ரிசல்ட் அண்ட் ப்ரூஃப். அப்படியா? அவர் பிஜேபி ஆளும் வெளில பேசிட்டு இருக்காங்க. ஏய், தங்கமணி வேலுமணி திமுக சேர போறதா பேசிட்டு இருக்காங்க. ஐயா ப்ரூஃப். எத்தனை ப்ரூஃப் காட்ட முடியும்? எடப்பாடி இஸ் a very துரந்தர் இன் டிஎம்கே. சரி, துரந்தர் நம்பர் 1 துரந்தரியா எடப்பாடி பழனிசாமி. ஆனா இதை எடுத்து டேபா யூஸ் பண்ணீங்கல்ல, அப்பயே தெரிஞ்சிச்சு நீ சொன்னதெல்லாம் வந்து உண்மைதான் அப்படின்ட்டு. The man who using வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ரெண்டுமே நோட் பேட். நோட் திங்க் பேட், இது நோட் பேட். நோட் பேட். அப்போ நோட் பேட் நம்பர் 1 துப்பாகுரு அவரு இல்ல, இவரு. எஸ்பி வேலுமணி இஸ் a very powerful CM in 2031. எழுதி வச்சுக்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. எந்த கட்சியில இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. அவர்தான் சிஎம் இன் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. விடுங்க. கெட்ட பக்கல முடியல. கெட்ட பக்கல. நம்ம அடுத்ததுக்கு போயிருவோம். கெட்ட இரிட்டேட் ஆகுது. சிங்கத்தை கூப்பிட்டாதான் என்டர்டைன்மெண்ட் ஆகும். சிங்கம் இப்ப நீட்டுக்கு எதிராக பெரிய பிரச்சனை போகுது. இந்த நேரத்துல மட்டும் நீ கையை இப்படி மடக்கி விட்டு போட்டு இப்படி தூக்கி போட்டு சர்க்கார் படம் மாதிரி டேபிள பறக்க விட்டு டெல்லியில போய் அதிகாரிகளை அடிச்சு மிரட்டி விலைக்க விட்டு அடிச்சேன்னு வச்சுக்கோங்க. ஒன் அண்ட் ஒன்லி சிஎம் தமிழ்நாடு தாண்டா நீட்டை எதிர்க்கிறாருன்னு வரும். உன் பக்கம் எல்லாருமே நின்றுவோம். இப்ப நீ கத்த போற, ஆக்ரோஷமா உரும்ப போற, கத்த போற. இன்னைக்கு வெள்ளம் ரெடி ரெடி ரெடி. மியாங்க சிங்கம். புலி பாயறதே பதுங்கிறதுக்கு தான்டா. சிங்கம் வந்து குழந்தை சிங்கம் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் நீ வேணா வேற ஏதாவது ட்ரை பண்ணு. சிங்கம் சிபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சான். ரிலீஸ் ஆகல, லீக் ஆயிடுச்சு. ஒண்ணுதான் சொன்னா முடிஞ்சிருச்சுமா. சரி, லீக் ஆயிடுச்சான். அது என்னன்ட்டு கொஞ்சம் பார்த்து அறிக்கை விட்டுனா நல்லா இருக்கும். பொங்கு பார் பிரைவேட் ஸ்கூல் எல்லாமே கூட போறாங்க. பொங்கு பார் திரும்பி மியாங்குது இல்லையா? அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் அந்த சிங்கம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கும். பிரைவேட்னால அது கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்ல, மக்களுக்கு தெரியும். நீ ஏதாவது கேட்கணும் கேட்டுருமா? அப்போ வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான அந்த நிதியை வாங்கி கொடு சிங்கம். சீக்கிரமா வாங்கி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப கேட்கும் பாருங்க நிதி. பாரு அடிக்கிற அடியில ஒட்டுமொத்த கஜானா திறந்து விடுவாங்க பாரு. என்னங்க திரும்ப மியாங்குது? செலவு இல்லையா? செலவு வரும்போது அது சிங்கம் கேட்கும். அதோட சிங்கம் இந்த மேகதாதுல புதுசா அணை கட்ட போறாங்களாம். கர்நாடகா சிஎம் ஸ்பீச் எல்லாம் பாத்தியா? நீங்க பதில் ஒரு ஸ்பீச் விடுங்க, இல்ல ஒரு அறிக்கை விடுங்க சிங்கம். மேகதாது காங்கிரஸ் தானே? பாரு அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான். சும்மாவா பாரு. இங்க பாரு, இது சிங்கமா பூனையா? சிங்கம் உண்மையிலேயே சத்தியமா அது சிங்கம் தான். நீ வந்து கர்நாடகாவுக்கு சாமி கும்பிட போச்சுன்னு நினைச்சீங்களா? அப்புறம் காட்டு இது வாழை கையில கொடுத்து மிரட்டிட்டு வந்திருக்கு, தலையை எடுத்துருவேன்னு பாத்துக்கோ. எனக்கு சிங்கம் மாதிரி தெரியல. அந்த இது ஜேடி ஒரு கேரக்டர் இல்ல, இது ஸ்கூல் எடுத்துட்டு வருவாங்க ஒரு பூனை பொம்மை. போஷன் கேட்டா சிங்கம் தான். இவிஎம் மிஷின் பத்தி எரிஞ்சிருக்கு. சொல்லு கரெக்டா அது எப்படி மேற்கொள்ள 4000 மிஷின் மொத்தமா எரியும். எப்படி சந்தேகமா இருக்கு சிங்கம்? இப்ப நீ வந்து இவிஎம் மிஷினை நீ லைட்டா ஒரு போட்டு விடு. இப்ப பேசும் பாருங்க சிங்கம். நீ ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த பிஜேபியை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. இப்பயாச்சும் அதை ஏதாவது பேசுவீங்களா? பிஜேபின்னு சொல்லிட்டுல பாரு, ஐயா மட்டும் பாரு. பேசுமா பேசாதா? என்னத்துக்கு பேசும்? ஆக்ரோஷமா வேட்டையாடும். பாக்குறீங்களா? வேட்டையாடும். நான் சொல்றேன் சிங்கம். இந்த ஈபி எல்லாம் கட் ஆகுதுல்ல, கரண்ட் கட் ஆகுதுல்ல, அது எல்லாத்துக்கும் திமுக காரணம்.
எப்படி வச்சுக்கிட்டியா அதான் சிங்கம். இப்ப நீ ஏதாவது விட்டு போடு. ஒயின் ஷாப் போடு 10 ரூபா. அந்த வைன் ஷாப்ல 10 ரூபா வாங்குறாங்களா? அதுக்கு அந்த டிஎம்கே எத்தனை காரணம்? பேசுறியா எப்படி? பேசுறியா? நான் சொல்லிட்டேன். சிங்கம் தமிழ்நாட்டுல நடக்கிற சட்ட ஒழுங்குக்கு திமுக தானே காரணம். எப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கத்துதே. அதான் இப்ப நீங்க இந்த போதைப் பொருளா தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கே திமுக தானே காரணம். துள்ளி குதிக்கிட்டு பாரு. எப்படி சூப்பர்யா. தண்ணிலாம் வரலையாமா, அதுக்கு டிஎம்கே. பாத்தீங்களா? அதுதான் காரணம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடக்குது இல்ல, ஆமா. அது திமுக தானே காரணம். எப்படி அதான் காரணம். ஸ்ரீலங்கா தட்டுப்பாடு அதுக்கும் திமுக தானே காரணம். ஆமா ஆமா. எப்படி இப்ப இந்த சிங்கம் ஆக்டிவ் ஆயிரு காரணம் என்ன? அது தேவையானது. அதாவது எந்தெந்த நாய்க்கு என்னென்ன கொடுக்கணுமோ நம்ம ராகவா லாரன்ஸ் மாதிரி. அப்ப நம்ம வந்து சிங்கத்துக்கு நம்ம வந்து தேவையான பூஸ்ட் கொடுத்தாதான் அது கரெக்டா இருக்கும். அவர் சொன்னது சார் நல்லதுன்னா நம்ம சொன்னது நல்லது. அதுக்கு கறியை கொடுக்கணும். கறியை கொடுத்துட்டு புளி சாதமும் புளியோதரையும் கொடுத்தா என்ன பண்ணும்? நீங்க ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு வீட்டுக்கு போயிடுறீங்க போல. தூங்கணும்ல. சரி போட்டோம். அடுத்து கண்டென்ட்டுக்குள்ள போவோமா? ஆமா. அடுத்து கண்டென்ட்டுக்குள்ள போனானாக்கா ஒண்ணு நிர்வாகிகள், இல்ல இந்த பக்கம் அமைச்சர்கள் பக்கம் போனாக்கா இந்த வெங்கட்ராமன் ஒரு அமைச்சர் சுத்திட்டு இருக்கா. அவா இல்ல அவரான்னு கேட்டா அவர் என்ன நானே எதுவும் சொல்லவே இல்லை. அதேதான்ப்பா, அவர்தான். ஐடி கார்டு போட்டிருக்காருல அமைச்சர். அவள் போட்டிருக்காரு. அமைச்சர் கிடையவே கிடையாது. எதையாவது சொல்லுவாங்க இவங்க. அவர் போட்டிருந்தாருயா, கவர்மெண்ட் தமிழக அரசு அந்த ஐடி கார்டு போட்டிருக்காரு. சரி ஓகேவா? அவர் வந்து தமிழ்நாட்டுல எங்கேயுமே போராட்டம் நடக்கல, முக்கியமா விவசாயிகள் போராட்டம் நடக்கல. அவர் தஞ்சாவூர் ஃபுல்லா சுத்தி வந்துட்டாருப்பா. விவசாய போராட்டம் கண்ணுக்கே தெரியல. ஆமா. அதாவது அங்க போராட்டம் நடத்தினவங்க எல்லாருமே மீனவர்கள். அந்த மீனவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா நாத்து நடுறாங்க. அவங்கதான் போராட்டம் நடத்தி இருக்காங்க. அப்ப அவங்க வந்து விவசாயிகளை வரமாட்டாங்க, மீனவர்கள் வருவாங்க. அவர் வந்து மனு மட்டும் தான் குடுக்குறாங்களாமா. மனு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாராமா. மனு தர்மமா? மனுவா? சரி, மனு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாராமா. ஏன்பா சனாதனத்துல இருக்கிற? இல்லப்பா, மனுன்னு உடனே எனக்கு அது ஸ்ட்ரைக்காச்சு. எதுவும் சொல்லல. அடுத்த அமைச்சர் நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச அமைச்சர் லயலாமணி. டாஸ்மாக் அமைச்சர் தானே? லயலாமணின்றாரியா அமைச்சர்? யாருன்னு எனக்கு ரமேஷ் கூட வந்துட்டு இருந்தாரு ஃபுல்லா 2-3 பிரஸ் மீட்ல பார்த்தேன். அதனால அவர் அமைச்சரா இருப்பாரு. நம்ம டிவிக்கேலயே கியூட்டான சிஎம்க்கு அப்புறம் கியூட்டான அமைச்சர்னா அவர் தான். சீனாதா? புசி என்ன? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச 83. அவர் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுல பஞ்சாயத்து தொகுதி வந்து 234 இருக்கு. 234 தொகுதியில நாங்க வந்து ஜெயிக்கிறோம். அப்படி சொல்லல, வேற தமிழ்நாட்டுல அப்படி சொல்ல. 234 தொகுதிக்கு இது. அந்த 234லயும் நாம ஜெயிச்சா போதும். அப்ப மீதி 12,000 சில்லற போனாலும் கவலை இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் வந்து அந்த சட்டமன்ற தேர்தல இருந்தே வெளில வரலப்பா. அவர் அமைச்சரானதே நம்ப முடியாம ஸ்கூல் மாதிரி அந்த ஜூலைக்கு அப்புறம் குவார்டர்லி எக்ஸாம் வரும், டிசம்பர்ல ஆஃபலி எக்ஸாம் வரும், மேல ஆனுவல் எக்ஸாம் வர மாதிரி ஒரு வருஷத்துலயே 3 சட்டமன்ற தேர்தல் வரும் போல இருக்கு. இந்த மாதிரி நினைச்சாரு போல. அதாவது தேர்தல்னால 234 அப்படிங்கறத அவர் பிக்ஸ் பண்ணி பேசிட்டாரு போல. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே சிஎம்மா இருக்கிறவரு, அவர் கையால வரவங்களுக்கு மோர் எடுத்து கொடுக்குற ஒரே சிஎம் இவர் மட்டும் தானா. டம்ளர்ல மோர் எடுத்து கொடுக்குற. இந்த விவேக் ஒரு படத்துல 2 கையை வெட்டிடுவாங்க, கால்ல சிகரெட் அடிப்பாரு. கையிலதான் எடுத்து கொடுப்பாங்க. கையில எடுக்கிறது பிரச்சனை இல்ல, சிஎம்ஏ எடுத்து கொடுப்பாங்களா? சிஎம்ஏ அவர் கையால எடுத்து கொடுக்குறாரு மோரை. அப்ப எப்படி டம்ளர் இப்படி தள்ளுவாரா? புரியல. அவர் என்ன பண்றாருன்னா, வேலையாட்களை வச்சு கொடுப்பாங்க. அத பிஏ அவங்க ஏதாவது எடுத்து வந்து கொடுப்பாங்க. பிஏ வந்து எடுத்து வந்து கொடுப்பாங்க. அவரே கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒரு எளிமையான தலைவருங்கிறத குஷியானது. இப்ப வருத்தம் என்னன்னா, கடந்த காலத்துல விஜய் அவர்கள் குடிச்சு வச்ச டம்ளரை 10,000 சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அது பண்ண முடியல. அவரு போய் அந்த டம்ளரை எடுத்துட்டு வெளியில விக்கலாம்னு போறதுக்குள்ளே முன்னாடியே அந்த அம்மா எல்லாரும் வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனா வச்சுக்கிறாங்க தலைமைச் செயலகம். அதனால அந்த டம்ளர் கிடைக்க மாட்டேங்குது. உள்ள போய் பார்த்தா ஒரு 10 எச்சி டம்ளரோட இந்த டம்ளர் மிக்ஸ் ஆயிடுது. எதுன்னு கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. அப்ப அவர் வந்து ஒரு ஆதங்கத்துல பேசியிருக்காரு. அப்போ கரெக்ட். அப்படியே இன்னொரு போன பக்கம் போனா விஜயபாலாஜின்னு ஒரு அமைச்சர் இருக்காருப்பா. விஜயதாரணி இல்லையா, விஜயபாலாஜி அமைச்சர் ஆயிருவாங்க. தாவேகா போயிட்டாங்க. ஓகே. அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்கா, நம்ம ஸ்டிக்கர் ஒட்டுறது நம்ம ஆட்சியில வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆமா, ஒட்டிருக்காங்க ஸ்டிக்கரை. திமுக ஆட்சியில கொடுத்த பைக்கை
வந்து பயன்பாட்டுல இருக்கிற பைக்கை திருப்பி ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லி வாட்டர் வாஷ் பண்ணி அதை டிவி ஸ்டிக்கரை ஒட்டி திருப்பி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இருக்காங்களா? நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தது மட்டும் தான் பழைய படம் வருது, அது ரீ ரிலீஸ் ஆகுதுன்னா நீங்க நல்லா பாப்பீங்களா? நான் சுறா சொல்லல சொல்றேன், பார்க்க மாட்டோம். விஜய் ரசிகரா இருக்கு எவ்வளவு விஜய் ரசிகரா தான் மனசாட்சி இருக்கியா? சரி அழகிய தமிழ் சரி விடு, ஏதோ ஒரு படம் புலி. நானே இங்கிலீஷ் பேசுறேன். நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் அதுதான். அதனாலதான் நான் அதாவது ஏதாவது ஒரு படம் ரீ ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்க போய் பாக்குறீங்களா, அந்த மாதிரி இது பைக் வந்து ரீ ரிலீஸ், அவ்வளவுதான். மறுபடியும் நாங்க வெளியிடுறோம், அவ்வளவுதான். அது கொடுத்தவங்களுக்கே திருப்பி குடிப்பீங்க கூப்பிட்டு வச்சு? ஆமா, பின்ன பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுக்க முடியும். அது கொடுத்தது மாற்றுத்திறனாளிங்க. அவங்களை திருப்பி வெயில்ல கூப்பிட்டு அவங்கள ஒரு அலக்கழிச்சு அவங்களை இது பண்ணி இதுல வந்து அமைச்சர்கிட்ட கேக்குறாங்க, என்னங்க ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்கீங்கன்ட்டு. அப்படியா? அப்படி இருக்காது, நான் அப்படியா இருந்தா அது விசாரிக்கிறேன் நானு அப்படின்றப்பல அமைச்சர் என்ன பண்ணுவாருன்னா, திரைப்படத்துல ஒரு கார்ல உட்காந்துருப்பாருல, அண்ணா என்கிட்ட பேசாதீங்கன்னா அடிப்பாங்கண்ணா அப்படின்னு மாற்றுத்திறனாளிட்ட பேசிட்டு போய் குடோன்ல போய் இல்ல அடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி அலைய வச்சோன்னே, அண்ணா என்கிட்ட பேசாதீங்கன்னா மாவட்ட செயலாளர் வெயிட்னா யாருமா அந்த அந்த கட்சிக்கு போட்டு அடிப்பாரு. ரைட். அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்கா தாவேகா நிர்வாகிகள் வந்து ஸ்கூலுக்குள்ள போயிருக்காங்க. போவாத ஸ்கூலே இல்லப்பா, படிக்கிறதுக்கு போனாதான் பரவாயில்லையே. நேர எச்சம் முட்டை திருட அரிசி திருட சத்துணவு சோறு சாப்பிட இல்ல காலை உணவு திட்டமா ரைடுக்கு போயிருக்காங்க. ரைடுக்கு போயிட்டு நிர்வாகிகள் போயிட்டு உட்காந்துருக்காரு. அதே எச்சம் முன்னாடி உட்காந்துட்டு ஸ்கூல்லாம் எப்படி நடக்குது, நல்லா நடக்குதா, சூப்பரா போயிட்டு இருக்கா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. முக்கியமா இது வந்து டிவிகேவோட ஆட்சி, நம்ம ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, அப்ப ஸ்கூல்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறது பேசியிருக்காரு. அவர் எச்சம் மிரண்டாரு. நீங்க தான் அமைச்சர் அப்படிங்கிற இல்ல நான் நிர்வாகி அப்படின்னு இருக்காங்க. அதோட நிறுத்தினா பரவாயில்ல. அப்புறம் என்ன சொல்லி அப்புறம் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காரு. போயிட்டு தம்பிகளா நம்ம டிவிக்குல இருந்து வந்திருக்கோம், தலைவர் படம் எல்லாம் பாத்திருக்கீங்களா, தளபதி படம் பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொன்னான். குஷி பார்த்தேன், அதுல ஒரு நல்ல பாட்டு ஒண்ணு அந்த இடத்தில். அது இல்லையா மெக்கோரினா பாட்டு, நான் டான்ஸுக்கு அவன் ஃபேர்வெல் டேக்கு ரிஹர்சல் பண்றான். நான் இந்த பாட்டு தான் பார்த்தேன், அதனால நான் இல்லையா அந்த எவ்வளவு அழகா பாலிவுட் ஆக்டர், அவங்க பேர் என்ன, ஷில்பா ஷெட்டியா, அவங்க எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுவாங்க. அதை விட்டுட்டு நீ வந்து எந்த பாட்டை பாடிருக்க? படத்துல எல்லா பாட்டும் நல்லா இருக்கு. ஒரு அழகான பாட்டு, அந்த பாட்டு இன்னைக்கு ஃபேவரட், அவங்க ஸ்மைல் ஃபேவரட். அதெல்லாம் பார்க்கல அவன் அங்க போயிட்டு அந்த நிர்வாகி என்ன பண்ணிருக்காருன்னா, தளபதி படம் எல்லாம் பாப்பீங்களா அப்படி கேட்டிருக்காரு. இவங்க எல்லாம் பாத்துருக்காங்களா, இவங்க அடைசி கில்லில இருந்தா பாக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பாத்துருக்கோம், நல்ல வேளை நீங்க பழைய படம் எல்லாம் பாக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்தா நான் நேரம் திருந்திருப்பாங்க. காமெடி. அடுத்த கண்டென்ட் போயிடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க சேலம் சூரமங்கலம் பக்கத்துல இருக்கு, அங்க தாவேகா நிர்வாகி வந்துட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நான் தாவேகா நிர்வாகி அப்படின்னு சொல்லி ஒரு 3000 ரூபாய் மாமூல் கொடுங்க அப்படின்னு தகராறு பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆமா, அது தாவேகா நிர்வாகி அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ சாம்பிள் கொடுங்க அப்படின்னு கேட்டுருப்பாரு. அதாவது அரசியல்வாதிங்க ரேஷன் கடை அரிசி திடுவாங்க, இல்லைன்னா கணக்கு பொய்யா கட்டி சக்கரை கோதுமை ஸ்ட்ரைட்டா. இப்ப என்ன அதாங்க மாற்றம், நீங்க இதை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப கடந்த காலங்கள்ல சில சின்ன அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரேஷன் கடைக்கு போய் அரிசி எல்லாம் திருடுவாங்க, சக்கரை இதெல்லாம் கோல்மால் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு கடைசி அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, என்ன கிடைக்கும், அந்த காசை டைரக்டா இங்கே வாங்கிடலாம்ல. டைரக்டாவே, ஏன்னா மக்களுக்கு வந்து பொருட்கள் மொத்தமா போய் சேரணும். எங்களுக்கு தேவை காசு, அதை நீங்க கொடுத்துருங்க. இதை விட ஒரு ஆள் யாரு? கரெக்ட், நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம். அவ்வளவுதான். இதை போய் இதெல்லாம் நீங்க குறைய சொல்லாதீங்க. சரி, இந்த மாமலை விட்டுருவோம், நான் இந்த மாமலை விட்டுறேன், பிரச்சனை இல்லை. இது கூட ஏதோ வயிற்று பொழப்பு வாங்குறாங்கன்னு விட்டுருவோம். இது வயிற்று பொழப்புக்கு 3000 இல்லையா சொல்றையா? தலைமைச் செயலகத்துல ஏன் காசு வாங்குறாங்களா அமைச்சரை பாக்குறதுக்கு? வீடியோ வைரல் ஆகுது, பிஏ வாங்குறாங்க. நீங்க வந்து சொல்லலாம், நீங்க வந்து எல்லாரும் அமைச்சர்களுக்கு வந்து இங்க இது இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடவுள் தானே, கடவுளை பாக்குறதுக்கே நீங்க காசு கொடுக்குறீங்களா இல்லையா? ஆமா, விஐபி தரிசனம் எல்லாம் இருக்குல்ல. அப்ப விஐபி பாக்குறதுக்கு நீங்க கடவுள் தான் சொன்ன, இப்ப நீ பாத்துக்க. கடவுளை பாக்குறதுக்கு விஐபி தரிசனம் இருக்குன்னா, அப்ப விஐபி பாக்குறதுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும்ல. எப்படி
அப்படி அப்படி சரி. அதனால அவங்க ஏதோ 5-10 வாங்குறாங்க, அதை வச்சு இந்த அரசாங்கத்தை நடத்த போறாங்க. சரி. உங்களுக்கு தெரியும்ல. இது ஊழல்ல வராது. ஆனா வராது. ஊழல்ல வராது. வெங்கட்ரமணன் அவர் சொன்ன மாதிரி இந்த 40 ரூபா மூட்டைக்கு வாங்குறாங்க, அது மாதிரி ஊழல்ல வராது. திருத்தம் 50 ரூபா 40 ரூபா 40 ரூபா. 40 ரூபா. அதெல்லாம் தப்பு இல்ல, அது வாங்கலாம். ஓ. வாங்க கூடாது. ஆ. யாரு வாங்க கூடாது? திமுக வாங்க கூடாது. வாங்கலாம். நாங்க வாங்கலாம். தாவேக்கா வாங்கலாம். நாங்க வாங்கலாம். அவ்வளவு. அடுத்து அந்த அமைச்சர் ஒருத்தர், அந்த படத்தெல்லாம் நடிச்ச அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் என்ன? பார்த்திபனா? குஷியானது ஜனநாயகல நடிச்சிருக்காங்களே. சினிமா படத்துல பார்த்தா போலீஸா வருவாரு எல்லா படத்துலயும், விஜய் கூட. எல்லா படத்துலயும் வர மாட்டாருப்பா. ஒரே ஒரு படத்துக்கு சாப்பிடாம வேலை பாப்பாருயா. நீங்க ஃபுல்லா சாப்பிட்டு வந்துட்டீங்க, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்னு. அந்த அமைச்சர். ஆமா. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு அரசு விழாக்கு போயிருக்காப்ல. ம். அரசு விழா, ஸ்கூல்ல நடக்கிற ஒரு அரசு விழா. ஞாயிற்றுக்கிழமை ஏன் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்க வந்து யூனிஃபார்ம் போட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வர வச்சு அந்த நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்டூடெண்ட்ஸ் வர வச்சு அந்த நிகழ்ச்சி நடத்தினாங்கன்னு தெரியல. பாவத்தை வாரத்துல ஒரு நாள் லீவ் விட்டு வீட்டுல சந்தோஷமா விளையாண்டுட்டு இருப்பாங்க. இது வந்து நேத்து சண்டேவா? ஆமா, கல்வித்துறை அமைச்சருக்கு இது தெரியுமான்னு தெரியல எனக்கு. அதையும் தாண்டி அமைச்சருக்கு ஒரு அரசு விழால முக்கியத்துவம் கொடுக்கலாம், செயலாளருக்கெல்லாமா கொடுப்பாங்க? கொடுத்துருக்காங்களா? செயலாளர் கொடுத்துருக்காங்க. அதுதான் நாங்க சொன்னோம். எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்ல சாதாரண தொண்டர் எல்லாருமே சமம், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். என்ன சொல்றோம் நாங்க? எல்லாருமே அமைச்சர், எல்லாருமே அமைச்சர், எல்லாருமே விஜய். எதுக்கு எங்க தலைவர் அப்படி சொன்னாரு? எல்லாரும் விஜய் விஜய் எல்லாரும். அப்ப நாளைக்கு முதலமைச்சர் சீட்ல உட்காந்துக்கலாம் யார் வேணாலும். சுத்தி கூட விளையாடலாம், சுத்தி சுத்தி போட்டு விளையாடலாம். யார் அவரை உட்கார வச்சு சுத்தியா? நீங்க தனியா சுத்தி போட்டு இல்ல, அந்த சேர் ஆட்டோமேட்டிக்கா சுத்தும். ஆமா, ஜாலியா விளையாடலாம். அதுதான் நாங்க பிறப்போக்கும் இல்லாத இருக்குன்னு சொல்றோம். வேற என்ன வேணாலும் கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம் முட்டாடிக்க. அப்படியா? இப்ப நான் சொல்றேன், எம்எல்ஏ ஆபீஸ் ஒன்று திறந்திருக்காங்கப்பா. எங்கன்னா திருவள்ளூர்ல பொன்னேரிங்கிற இடத்துல ஒரு எம்எல்ஏ ஆபீஸ் திறந்திருக்காங்க. எம்எல்ஏக்கு ஒரு ஆபீஸ் இருக்கும்னு நினைக்கிற அரசாங்க இதுல புதுசா ஒரு ஆபீஸ் திறந்திருக்காங்க. அது வந்து திறந்து வைக்கிறதுக்கு குஷியானந்த் தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேனர்லாம் வச்சுட்டாங்க. 9 மணிக்கு காலைல வர சொல்லிருக்காங்க போல. ஆனா அண்ணன் வந்து எத்தனை மணிக்கு தெரியுமா? சாயங்காலம் 5 மணிக்கு. எம்எல்ஏ ஆபீஸ் ஓபன் பண்றது அவருக்கு இம்மா வேலை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அவர் அமைச்சரு முன்னவா வந்து வேலை இல்லாம 10 போனை கையில வச்சுருப்பாப்ல. இப்ப அமைச்சர் வேலை 20 போனை கையில வச்சுக்கணும். அது இல்லாம அங்க இருந்து கிளம்பி வரணும். ஆமா, ஒரு கும்படி பூண்டி ட்ரெயினை பிடிக்கணும், வரணும்ல. பொன்னேர்ல ட்ரெயின்ல வராரா? ஆமாப்பா. அவர் என்ன அமைச்சரு? என்ன அமைச்சர் அவரு? சரி, அது கூட பிரச்சனை இல்ல. அதுல ஒரு நிர்வாகி பாதி பேர் தான் உள்ள விடணும்னு சொல்லிட்டு பவுன்சர் எல்லாம் போட்டிருக்காங்க. பாதி பேரை உள்ள விட்டாங்க. அதுல ஒரு நிர்வாகி என்ன கேட்டிருக்காரு, என் பொண்டாட்டிக்கு வந்து எம்எல்ஏ வந்து சால்வை போடணும்னு சொல்லி போட்டிருக்காரு. தம்பி உள்ள எல்லாம் விட முடியாதுப்பா, ஏற்கனவே உள்ள ஃபுல்லுன்னு சொல்லி பவுன்சர் சொல்லியிருக்காரு. அது ஒண்ணும் இல்ல, அது வந்து அவர் வந்து வாரிசு படம் பார்த்துட்டு, புஷ்பா படம் பார்த்துட்டு இருப்பாரு, போட்டோ எடுக்கணும். வாரிசு படம் பார்த்திருப்பாரு. அதுல வந்து வில்லனோட பவுன்சர் வீட்டுக்குள்ள வச்சு அடிச்சு தோப்பாரு பாத்துருக்கீங்களா? ஆமா, அதனால இவர் வந்து அடிச்சிட்டாப்ல பவுன்சரை. பவுன்சர் தான் அவர் அடிச்சாரு. அப்ப வேற படம் யோசிச்சு ஏதோ தகாத வார்த்தையில பேசிருக்காரு. பவுன்சர் இருந்ததுக்கு ஒரு எட்டி அடிச்சிருக்காரு போயிட்டு. அப்படிலாம் பண்ணக்கூடாது, வன்முறை கையில் எடுக்கக்கூடாது. இதுல இப்ப என்ன நம்ம சொல்லிட்டு இருக்காங்க வெளில எல்லாரும், இது வரைக்கும் ஒரு அரசு நிகழ்ச்சியில இந்த மாதிரி பவுன்சர்ஸ் வந்து நடந்துகிட்டது கிடையாது, இந்த மாதிரி தள்ளுமுள்ள ஏற்பட்டது கிடையாது. நியமிச்சது யாரு? எம்எல்ஏ. அடி வாங்கினது யாரு? நிர்வாகி. 2 பேரும் எந்த கட்சி? தாவேகா. அப்ப அவங்க பிரச்சனை நீ ஏன் பேசுற? மூக்க நுழைக்கிறேன் அவங்க கேட்பாங்க. அவங்க வேற. அடுத்து காங்கிரஸ்ல ஒரு அமைச்சர் பேசிருக்காரு, விஸ்வநாதன். அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, லஞ்சம் ஊழல்லாம் நீங்க வாங்க கூடாதுப்பா, ஊழல் பண்ண கூடாது. காங்கிரஸ் தானே சொல்றாரு, நார்மலா சொல்றாரு. காங்கிரஸ் வந்து எல்லாம் அப்படி பேசுறாங்க, நான் வந்து லஞ்சம் வாங்க கூடாதுன்னு சொன்னேன், ஊழல் பண்ண கூடாதுன்னு சொன்னேன், புரியுதா? மாமூல் எல்லாம் கொடுக்க கூடாது, ஆனா ரெக்கமெண்டேஷன் மட்டும் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் நான் முட்டு தர மாட்டேன், நானே அடிப்பேன் காங்கிரஸ். ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம், தப்பு கிடையாது, காசு தான் கொடுக்க கூடாது. இப்ப ரெக்கமெண்டேஷன், இப்போ உனக்கு வந்து நான் இந்த ஓனர் சேனல் மேனேஜர் ஆயிரு, ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நான் உனக்கு சிபாரிசு பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து அது நான் வாங்க மாட்டேன். நீ கொடுத்தாதான் உன்னை மேனேஜர் ஆகும், நீ என்ன வாங்க மாட்டேன், நீ கொடுக்கணும், கொடுத்தாதான் ஆக்குவேன். இதுக்கு பேரு சிபாரிசுல தான் வருமே தவிர ஊழலோ லஞ்சமோ திருட்டுத்தனம் மொள்ள மாதிரி தனத்துல வராது. அதுல வராது, 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 நிச்சயமா வராது. கட்சியில வந்து சிபாரிசு நடக்குதுன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ்ல. சக்கரவர்த்தி சார், நீங்க ஏதோ சிபாரிசு பண்ணி அந்த எம்பி வாங்குனீங்களா கேக்குறேன் நானு. அவருக்கும் ஐடி கார்டு இருக்கா? அவருக்கும் அப்ப அந்த சிபாரிசு, அதுக்கு சிபாரிசு தேவையில்ல, டைரக்ட் அப்பாயின்மெண்ட். அப்படி இருந்தா டைரக்ட் அப்பாயின்மெண்ட். இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் என்னென்ன கூத்து நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே,
தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.